ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து இப்போ முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நகை கடன் தள்ளுபடி, அதே மாதிரி விவசாய கடன் தள்ளுபடி எப்போ வந்து கிடைக்க போகுது, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2027 தேர்தல் வரப்போகுது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாக்குறுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. யார் வந்து நகை கடன் தள்ளுபடி, அதே மாதிரி விவசாய கடன் வந்து தள்ளுபடி வந்து செய்ய போகிறாங்க அப்படின்னு தான் எல்லாம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே மக்கள் வந்து இருக்காங்க. இதிலும் பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய ஆர்வம் காட்டி வந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் கூட்டுறவு வங்கிகளை வாங்கியிருக்கக்கூடிய நகை கடன், அதே மாதிரி விவசாய கடன், தனி நபர் கடன், இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கடன்களாம் வந்து இருக்குது. இதில் எந்தெந்த கடன் வந்து தள்ளுபடி செய்ய போகிறாங்க, எவ்வளோ கடன் வந்து தள்ளுபடி செய்ய போகிறாங்க, எவ்வளோ நகை வந்து நாம் வந்து வைத்திருந்தால் தள்ளுபடி வந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி யார் வந்து இந்த வாக்குறுதிகளாம் வந்து கொடுக்க போகிறாங்க, அனைவருமே எதிர்பார்த்துருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலை தான் பார்த்தீங்கன்னா இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நகைக்கடன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுவே 25 லட்சம் கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நகைக்கடன் வந்து கூட்டுறவு வங்கி வந்து வழங்கியிருக்காங்க. இது அனைத்துமே தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக வாக்குறுதிகள் வந்து வந்திருக்கு. இது வந்து யாருக்கு கிடைக்கும், எவ்வளோ கடன் வந்து விவசாய கடன் வாங்கியிருந்தால் தள்ளுபடியாக போகுது, அதே மாதிரி நகை கடன், தனிநபர் கடன்லாம் வந்து எவ்வளோ இருந்தால் கிடைக்கும், அதே மாதிரி எந்தெந்த வங்கிகளில் தனிப்பட்ட வங்கிகள் வந்து வாங்கியிருக்கக்கூடிய கடன் வந்து எந்தெந்த வங்கியில் இருக்கக்கூடிய நகை கடனாலும் தள்ளுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி மக்கள் நிறைய பேர் ஆர்வத்தோடு வந்து இருக்காங்க. இந்த நிலையில் தான் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் இப்போ அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் பெறுவதில் மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் காட்டி வந்து வராங்களே. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாத காலங்கள் வந்து இருக்குது. அதில் இப்போ நகை கடன் வந்து வைத்தாக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்ற ஒரே நோக்கோட மக்கள் அனைவருமே ஆர்வம் காட்டி வந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக தமிழ்நாடு அரசு இந்த வாக்குறுதிகள்லாம் கிடைக்குமா அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அனைவருக்குமே தெரியும். 5 வருடங்களுக்கு கழித்து நம்மளுக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து வரும். இதில் வந்து நிறைய வாக்குறுதிகள்லாம் வந்து கொடுப்பாங்க. அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சவரன் இருக்கக்கூடிய அனைத்து நகை கடனும் வந்து தள்ளுபடி வந்து செய்வாங்க. அதே மாதிரி விவசாய கடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சத்துக்குள்ளே இருந்தாலே போதும். அதில் வந்து தள்ளுபடி செய்வோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். இந்த நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி கட்டாயம் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்க போகுது அப்படின்றத இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குறுதியாக வந்து கொடுத்துருக்காரு. இந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிச்சிருக்காங்க. இருந்தாலுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கக்கூடிய இந்த கல்வி கடன், அதே மாதிரி வங்கியின் மூலம் இந்தியன் வங்கி, ஸ்டேட் பேங்க், இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வங்கியில் இருக்கக்கூடிய நகை கடன் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வாக்குறுதிகளாக வந்து வந்திருக்கு. இந்த வாக்குறுதியின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகளை வந்து தரும் விதத்தில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய ஒரு வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன வாக்குறுதிகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். தனியார் வங்கிகள், நிதி நிறுவனங்களில் ஒரு கிராம் தங்கத்துக்கு 8000 ரூபாய் இதை வந்து வழங்குறாங்க. அதே மாதிரி கூட்டுறவு வங்கிகளை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் தங்கத்துக்கு வந்து 6300 ரூபாய் வந்து கடன் வந்து வழங்கப்படுது. அதே மாதிரி தமிழக உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலோ அல்லது பாராளுமன்ற தேர்தலோ நெருங்கி வரும் நேரத்தில் அரசியல் கட்சியினர் பல்வேறு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை வந்து அள்ளி வீசுகிறார்கள். அதில் முக்கியமான ஒன்று தான் விவசாய கடன், நகை கடன் தள்ளுபடி. அதே மாதிரி இது பலருக்கும் நன்மையை வந்து தந்தாலுமே தேர்தல் வரும்போது எல்லாம் அரசியல் கட்சியினர் வந்து பார்த்திங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடி வாக்குறுதியை வந்து கொடுப்பார்களா என எதிர்பார்ப்பு நிலைக்கு சென்றுவிட்டு இருந்த நிலையில் பொதுவான தமிழகத்தில் கூட்டுறவு துறையில் கீழ் செயல்படும் மாநில, மாவட்ட தலைமை கூட்டுறவு வங்கிகள், அதேமாதிரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், நகர கூட்டுறவு சங்கங்கள், நகர கூட்டுறவு சங்க வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள், அதே மாதிரி போன்றவற்றின் தங்க நகை அடமானத்தில் பேரில் கடன் உதவி வழங்கப்படுகிறது. இந்த கடன்களும் அதே மாதிரி தற்போது ஒரு கிராம் தங்கம் ரூபாய் 10,000
ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் தனியார் வங்கிகள் அதே மாதிரி நிதி நிறுவனங்கள் 1 கிராம் தங்கத்திற்கு 8000 ரூபாய் வீதத்தில் கடன் வழங்கப்படுகிறது. இருந்தாலுமே கடன் வங்கி, கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் 1 கிராம் தங்கத்துக்கு 6300 ரூபாய் தான் வந்து வழங்கப்படுகிறது. இதனால் அடுத்த ஆண்டு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வருவதால் இந்த முறையும் அரசியல் கட்சியினர் விவசாய கடன் வந்து தள்ளுபடி அறிவிப்பை வந்து வெளியிட வாய்ப்புள்ளதால் என மக்கள் வந்து பார்த்திங்கன்னா உசராகி இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக இதனால் நகைகளை வந்து எடுத்துக்கொண்டு கூட்டுறவு வங்கிகளை நோக்கி படையெடுத்து வருகின்ற நிலை வந்து உருவாகிருக்கு. அதுவும் மக்கள் அனைவருமே ஆர்வம் காட்டி வந்திருக்கக்கூடிய நிலையை தான் இப்போ எதிர்பார்ப்பு யார் வந்து வங்கி விவசாய கடன் மற்றும் நகைக்கடன் வந்து தள்ளுபடி யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரே எதிர்பார்ப்பாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் வந்து இருக்காங்க. இருந்தாலுமே இதனால் நகைகளை வந்து எடுத்துக்கொண்டு கூட்டுறவு வங்கிகளை வந்து நோக்கி படையெடுத்திருக்கக்கூடிய நிலையில் கூட்டுறவு வங்கி சங்கங்களை நடத்த ஏப்ரல் முதல் ஜூலை வரையிலான காலகட்டத்தில் மட்டுமே 25 லட்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நகைக்கடன் 25,000 கோடி கடன்கள் வந்து வழங்கப்பட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தகவல் வழியாக இருக்குது. இந்த தகவலுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிரடியாக மக்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்வம் வந்து காட்டியிருக்காங்க. அதனால் கட்டாயம் நகைக்கடன் கிடைக்கும் அப்படின்னா கட்டாயம் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுவாங்க. அதே மாதிரி விவசாய கடனும் தள்ளுபடி வந்து செய்வாங்க. அதே மாதிரி ஏற்கனவே வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து பார்த்திங்கன்னா இரண்டிலுமே ஏதானும் ஒன்று மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ட்டு சொல்லி நகைக்கடன் வாங்கியிருப்பாங்க, விவசாய கடனும் வந்து வாங்கியிருப்பாங்க. இது ஏதாச்சும் ஒன்று தான் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே ஏடிஎம்கே பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிரடியாக இரண்டுமே தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற வாக்குறுதி கொடுக்க போகிறதாக தகவலும் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அதனால் மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக வந்து இருக்கும். இது குறித்து ஓய்வு பெற்ற கூட்டுறவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், தேர்தலையொட்டி நகைகள் வந்து தள்ளுபடி அறிவிப்பு இடம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து உள்ளன. இதனால் கூட்டுறவு வங்கி அதே மாதிரி சங்கங்கள் இதுவரை நகைக்கடன் அடமானம் வாங்காதவர்களுக்கும் 3 பவுன் முதல் 5 பவுன் வரை வந்து நகைகள் வந்து அடமானம் வைத்து கடன் பெற ஆர்வம் காட்டி வருகின்றக்கூடிய நிலை வந்து உருவாயிருக்கு. இதனால் கிராமப்புறங்களில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் அதே மாதிரி கிராமப்புற வங்கிகள் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வங்கிகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்ற அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. சில நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2026 ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டு வர போகிறாங்க. அந்த மாற்றத்தின் அடிப்படையில் நகைக்கடன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வீட்டுக்கடன் இது மாதிரி நிறைய விதமான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருப்பாங்க. அந்த கடன்கள் அனைத்தையுமே வந்து நாங்கள் வந்து தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குறுதிகள் வந்து திமுக கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஏடிஎம் கொடுத்துருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக இன்னும் வெளியிடலை. விரைவாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி நகைக்கடன் தள்ளுபடி வரதுக்கான 90% வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.